வணக்கம். இன்றைய வகுப்பானது நமக்கு பொது அறிவுல 6வது அழகா இருக்கிறது தமிழக வரலாறு. தமிழக வரலாறு, மக்கள் பண்பாடுங்கிற ஒரு இது நமக்கு பொது அறிவுல 6வது அழகா இருக்கு. அதை அடிப்படையா வச்சு அதுல முதல் யூனிட் தொல்லியல் கண்டுபிடிப்புகளை கவர் பண்ற மாதிரி இருக்கு. 2வது சங்கம் முதல் தற்காலம் வரையிலான இலக்கியங்களை கவர் பண்ற மாதிரி இருக்கு. நம்ம அதை இப்ப முதல்ல இருந்து நம்ம தொடங்க போறோம். நம்மளோட முதல் வீடியோவு சங்க இலக்கியம் முதல் தற்கால இலக்கிய வரையிலான இலக்கிய வரலாறு பார்க்க போறோம். அப்படி இருக்கையில சங்க இலக்கியத்தை நம்ம பாக்குறப்பயே அது ஒரு நீண்ட கதையாட்ட போகும். சங்கம் வைத்து மதுரையில சங்கம் வைத்து தொடங்கினதுல ஆரம்பிச்சு கடைச்சங்கம், முதல் சங்கத்துல இருந்து கடைச்சங்கம் வரைக்கும் பாக்குறதே நமக்கு ஒரு 1.5 மணி நேரம் 2 மணி நேரம் வீடியோ கட்ட போயிடும். நமக்கு அது அவ்வளவு இதா இருந்தா உங்களை போட்டு டம்ப் பண்ற மாதிரி நிறைய உங்க தலையில ஏத்துற மாதிரி இருக்கும். அதெல்லாம் நமக்கு வேண்டாம். நம்ம இது ஒரு 3 பார்ட்டா பிரிச்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் பேசிக் சங்கம்னா என்ன, எங்கிருந்து தொடங்குச்சு, முதல் சங்கம்னா என்ன, இடைச்சங்கம்னா என்ன, கடைச்சங்கம்னா என்ன, 3 சங்கங்களோட சிறப்பு, கிடைத்த நூட்கள் இதெல்லாம் அறிஞ்சிட்டு அடுத்து கடைச்சங்க நூலான சங்க இலக்கியங்கள் 8 தொகை 10 பாட்டு விளக்கமா ஒவ்வொரு வீடியோ, மொத்தம் 3 வீடியோ பார்க்க வரோம். இப்ப நம்ம முதல் வீடியோக்குள்ள போயில தமிழக வரலாறு. இன்றைக்கான வகுப்பு தமிழ் இலக்கிய வரலாறு சங்கம் முதல் தற்காலம் வரை. தமிழகத்துல முச்சங்கங்கள் இருந்துச்சு. சங்கம் வைத்து தமிழ் வளர்த்த மன்னர்கள் பாண்டிய மன்னர்கள். அப்படி பார்க்கப்ப முதல் சங்கம், இடைச்சங்கம், கடைச்சங்கம் முச்சங்கங்கள் இருந்துச்சு. முதல் சங்கம் தென் குமரி கண்டத்துல தென் மதுரையில் அமைஞ்சிருந்துச்சு. குமரி கண்டம் இப்போது இருக்குது, ஆனா இல்ல, அது கடல் கோளால் அழிந்து விட்டது. அதற்கு பின்னாடி இடைச்சங்கம் கபாடபுரத்துல நடந்துச்சு. கபாடபுரமும் தற்கால இலங்கையை விட்டு கொஞ்சம் தள்ளி இருந்த நிலப்பகுதி, அதுவும் பின்னாளில் கடற்கோளால் அழிந்து விட்டது. கடைச்சங்கம் தற்கால மதுரையில நடந்துச்சு. தற்கால தென் மதுரையில நடந்தது கடைச்சங்க கால மதுரை. இதுலதான் நமக்கு கடைச்சங்கத்துல, அதாவது சங்க காலத்துல எப்படி வாழ்க்கை முறை நிலவுச்சு அப்படிங்கிறதெல்லாம் இந்த இலக்கியங்களை வச்சுதான் நம்ம கிடைக்கிறோம். அப்படி பாக்குறப்ப முதல் சங்கத்துல இருந்த மன்னர்கள் 88 மன்னர்கள் இருந்ததா கருதப்படுது. காய்ச்சி நவலதி முதல் கடுங்கோன் வரை 89 மன்னர்கள் இருந்துள்ளனர். இடைச்சங்கம் கபாடபுரத்தில் 59 மன்னர்கள், வெண்டோட் செழியன் முதல் முடத்திருமாறன் வரை 59 மன்னர்கள் இருந்ததாக கருதப்படுகிறது. கடைச்சங்கத்தில் 49 மன்னர்கள், முடத்திருமாறன் முதல் உத்திரப்பேருவழுதி வரை இருந்ததாக குறிப்பிடப்படுகிறது. முக்கிய புலவர்களை யார் கலக்கிறாங்கன்னா அகத்தியர் தான் நமக்கு முதல்ல அகத்தியம் என்ற இலக்கண நூலை கொடுத்ததா ஒரு கருத்து இருக்குது. ஆனா நமக்கு அந்த நூல் முழுமையா கிடைக்கப்பட்ட இல்ல. நமக்கு கிடைக்கப்பட்ட முதல் மற்றும் தமிழ் இலக்கண நூல் எதுனா இடைச்சங்க காலத்து தொல்காப்பியம் தான். தொல்காப்பியத்தின் ஆசிரியர் தொல்காப்பியர். கடைச்சங்க காலத்துல நமக்கு அதிகமா சங்கத்துல பெண் பார்ப்புலவர்கள் 49க்கும் மேற்பட்ட பெண் பார்ப்புலவர்கள் காணப்படுகிறாங்க. சங்க நூல்கள்ல பல நூல்களுக்கு பல பாடலுக்கு யார் ஆசிரியர்னே தெரியல. அதுலயும் சில பெண் பார்ப்புலவர்கள் இருந்திருக்கலாம் அப்படின்றது. அப்படி இருக்கும்போது சங்க இலக்கியத்துல முக்கிய புலவர்கள் இவங்க இருக்காங்க. சங்க காலத்துல பெண்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்திருக்காங்க. நம்ம இதை வச்சு அறிய முடியுது. சங்கத்தில் பெண் பார்ப்புலவர்கள் அதிகம் வந்துள்ளனர். முக்கியமான இலக்கியங்கள் முதல் சங்கத்துல முதுநாரை, முதுகுருகு, அகத்தியம் இதெல்லாம் இருந்திருக்குது. தொல்காப்பியம் இசை நுணுக்கம், இசைக்காகவே தனியா தமிழரோட மரபே இந்த கலையை மேம்படுத்துவதாக இருக்கும். அதனால இயல், இசை, நாடகம் என்னும் முத்தமிழாக பிரித்தார்கள். அதனால இசை நுணுக்கம், 8 தொகை 10 பாட்டு. 8 தொகையில பரிபாடல் மட்டுமே இசைக்காகவே ஏற்றப்பட்ட நூல், தனி ஒரு இசைப்பாடலை கொண்ட நூல். 8 தொகையும் 10 பாட்டும் நமக்கு கிடைக்கப்பட்ட நூல்கள். தொல்காப்பியம் இடைச்சங்க காலத்துல நமக்கு கிடைக்கப்பட்ட நூல் தொல்காப்பியலால் ஏற்றப்பட்ட தொல்காப்பியம். 8 தொகையும் 10 பாட்டும் சங்ககால நூல்கள் அப்படின்னு நமக்கு அறிஞ்சிடும். தமிழ் இலக்கியத்தோட பொற்காலம் எதுனா அது சங்ககாலம். தமிழ் இலக்கியத்தின் பொற்காலம் சங்ககாலம். தமிழகத்தோட கட்டிடக்கலையின் பொற்காலம் பல்லவர் காலம் அப்படின்னாங்க. தமிழ் இலக்கியத்தோட பொற்காலம் சங்ககாலம். இருண்ட காலமா கலப்பிரர் காலத்தை சொல்லுவாங்க. இப்படி ஒவ்வொரு காலத்துக்கும் ஒவ்வொரு சிறப்பு இருக்குது. அந்த மாதிரி இந்த சங்கம் அப்படிங்கிற வார்த்தை முதல்ல தமிழ் வார்த்தையான்னு பார்த்தா இல்ல. தமிழ்ல கூடல், மன்றம் இந்த மாதிரி வார்த்தைகளை தான் ஒரு கூட்டமைப்பா இல்ல ஒரு அமைப்பா நம்ம நிகழ்த்தரப்பு பயன்படுத்திருக்கோம். அப்ப இந்த சங்கம்ங்கிற வார்த்தை யார் அறிமுகப்படுத்தினார்னா நக்கீரர். இறையனார் அகப்பொருள் அப்படிங்கிற ஒரு நூலுக்கு களவியல் ஒரு எழுதுனா நக்கீரர் தான் இந்த சங்கங்கள்ங்கிற வார்த்தையை அறிமுகப்படுத்துறாரு. அவருதான் இந்த குறிப்பெல்லாம் தராரு. இத்தனை மன்னர்கள் இருந்தாங்க, இந்த காலத்து நூல்கள் இது அப்படின்னு அறிகிறாங்க. அப்ப நம்ம இந்த பகுதியில என்ன தெரிஞ்சுக்கிறோம்னா சங்கங்கள் இருந்துச்சு. முதல் சங்கம் குமரி கண்டம் மதுரையில நடந்துச்சு. அது கடற்கோளால் அழிந்து விட்டது. அதுல 89 மன்னர்கள் இருந்திருக்கிறார்கள். கைத்தி நவலதி முதல் கடுங்கோன் வரை அகத்தியர் என்னும் ஒருவர் இருந்திருக்கிறாரு. அவர் அகத்தியங்கிற நூல் எழுதிருக்காரு. மேலும் அகத்தியரோட மாணவரே தொல்காப்பியரா இருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. தொல்காப்பியரும் சில நூற்பாக்கள்ல என்மனார் புலவர் அப்படின்னு தனக்கு மேல் ஒரு புலவர் இருந்ததா குறிப்பிடுறாரு. அடுத்து இடைச்சங்கம் கபாடபுரம் இடத்துல நடந்தது. அதன் பின்னால கடற்கோளால் அழிந்து போனது. கடற்கோள்னா வேற ஒண்ணும் இல்ல, கடல் மூடி அந்த நிலப்பகுதியை மூழ்க வைக்கிறது. ஆழிப்பெருக்கு அப்படின்னு இலக்கியங்கள் குறிப்பிட்டிருக்காங்க. இது இடைச்சங்கத்துல 59 மன்னர்கள், வெண்டோட் செழியன் முதல் முடத்திருமாறன் வரை இருந்திருக்காங்க. தொல்காப்பியராக இருக்காங்க. தொல்காப்பியம் ஒரு நூல் நமக்கு கிடைச்சிருக்கு. கடைச்சங்க காலம் தற்கால மதுரை, இப்ப இருக்கிற தென் மதுரையில் நடந்தது. பாண்டிய மன்னர்கள் ஆட்சியில் நடந்தது. முச்சங்கமே பாண்டிய மன்னர்கள் ஆட்சியில் நடந்ததா. 49 மன்னர்கள் இருந்ததா குறிப்பு இருக்குது.
முடத்திருமாறன் முதல் உத்திரப்பெருவழி வரை 49 மன்னர்கள் கலைச்சங்கத்தில் வாழ்ந்துள்ளனர். சங்கத்தில் அதிகமாக பெண்பார் புலவர்கள் 50க்கும் மேற்பட்ட பெண்பார் புலவர்கள் பெயர்களும் ஆசிரியர்களும் கண்டறியப்பட்டிருக்கிறது. 8 தொகை 10 பாட்டு நூல்கள் நமக்கு கிடைத்திருக்கிறது. தமிழ் இலக்கியத்தின் பொற்காலம் சங்ககாலம். அடுத்து இந்த சங்க நூல்கள்ல எதை அடிப்படையா வச்சு பாடலை இயற்றிட்டு பாடலை கூறுது அப்படின்னு பார்த்தோம்னா, திணை கோட்பாடு. திணைனா ஒழுக்கம், பாகுபாடு அப்படின்ல பேரு மாறி மாறி வருது. இங்க திணைங்கிறது ஒழுக்கம். ஒவ்வொரு திணைக்கும் ஒவ்வொரு ஒழுக்கம் இருக்குது. அப்படி தமிழ் இலக்கியத்தில தமிழ் மரபிலையும் மொத்தம் ஒரு 5 திணை இருந்திருக்குது. குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை. இது மொத்தம் 5 நிலம். அதுல நம்ம முதல்ல பாக்குறது குறிஞ்சி. மலையும் மலை சார்ந்த பகுதி. மனித இனமானது தோன்றி மலையில் தான் முதலில் வாழ்ந்ததாக நமக்கு சான்று கிடைக்குது. ஏன்னா அங்கதான் வேட்டையாடுறதுக்கு இதுக்கெல்லாம் ஏதுவான இடம் இருந்துச்சு. குகைகள் அமைத்து வாழ்ந்தார்கள். அப்படி மலையும் மலை சார்ந்த இடமும் குறிஞ்சி. குறிஞ்சியோட உரிப்பொருளை எதை வச்சு நம்ம இலக்கியங்கள் பாடுதுன்னா, புணர்தலும் புணர்தல் நிமித்தம். அதாவது தலைவனும் தலைவியும் கூடல், காதல் புரிந்து ஒன்று சேரும் நிகழ்வை கூறுவதாக இந்த குறிஞ்சி நிலம் இருக்குது. முல்லை நிலம் காடும் காடு சார்ந்த பகுதியும் அங்க தொழில் வேட்டையாடுதலா இருந்திருக்கும். அப்படி பார்க்கிறப்ப இருத்தலும் நிமித்தம். தலைவனை எண்ணி தலைவி காத்திருக்கும் பொருட்ட பாடுற மாதிரி இருக்கிறது முல்லை. மருதம் வயலும் வயல் சார்ந்த பகுதியும். இது ஊடல்னா சண்டை. தமிழ் மொழியில ஊடலின் பொருள் சண்டை. ஊடல் நிமித்தம் சண்டையிடுவதை கூறுவதாக, அதாவது தலைவனும் தலைமைக்கு இடையும் ஊடல் நிகழ்வை கூறுவதாக இருந்தது. அடுத்து நெய்தல்ல முக்கியமான தொழில மீன் பிடித்தல், உப்பு விற்றுதல், உணர்கள்னு இருந்திருப்பாங்க. இங்க இரங்கல் நிமித்தம் வருந்துதல், தலைவனும் தலைவியும் வருந்தும் நிகழ்வை கூறுவதாக இருக்கும். அடுத்து பாலை, மணலும் மணல் சார்ந்த பகுதியும். இங்கு தலைவனுக்கும் தலைவிக்கும் இடையே பிரிதல் இருக்கும். இதுக்கு ஒவ்வொன்றுக்கு தனிப்பட்ட வேலைகள் இருந்திருக்கு. குறிஞ்ச நேரத்துல குறி சொல்லுவாங்க. இந்த தேன், இந்த மாதிரி உணவுப் பொருட்களை பயன்படுத்துறாங்க. தேன் கிழங்கெல்லாம். முல்லை காடு சார்ந்த பகுதியா இருந்திருக்கும். மருதம் வயலும் வயல் சார்ந்த பகுதியா இருக்கும். தனித்தனி இறைவனை வழிபட்டிருப்பாங்க. குறிஞ்சிக்கு முருகன், இந்த மாதிரி. பாலைக்கு காளி, சொற்று, இந்த மாதிரி வழிபட்டிருப்பாங்க. நமக்கு இந்த டீட்டெயில் மட்டும் தெரிஞ்ச போது. ஏன்னா இந்த டீட்டெயில வச்சுதான் இந்த சங்க இலக்கிய நூல்கள் ஏற்றப்பட்டிருக்குது. உரிப்பொருட்களின் அடிப்படையிலேயே சங்க இலக்கியங்கள் ஏற்றப்பட்டிருக்குது. இந்த உரிப்பொருட்களை வச்சு சங்க இலக்கியங்கள் திணை அடிப்படையில் ஏற்றப்பட்டிருக்குது. இப்ப குறிஞ்சி திணை ஒரு நூல் பாடுதுன்னா, அந்த குறிஞ்சி திணையை பாடுற நூல் அகநூலா இருந்துச்சுன்னா அதோட கருத்து கூடல் கருத்து. அதாவது புணர்தல் நிமித்தமும் கூறுற மாதிரி இருக்கு. அப்ப திணை கோட்பாடுல 5 திணை கோட்பாடு இருக்கு. அதுக்கு 5 உரிப்பொருட்கள் இருக்கு. அதன் அடிப்படையிலேயே சங்க நூல்கள் ஏற்றப்பட்டுச்சு. ஆனா சங்க நூல்கள் என்னன்னா, கிடைத்துள்ள சங்க நூல்கள் 8 தொகையும் 10 பாட்டும். தொகை 8 தொகை 10 பாட்டு. 10 பாடல்களை கொண்ட நூல் 10 பாட்டு. 8 தொகை அப்படின்னா, தொகைனா பல புலவர்கள் பாடிய பல பாடல்களை ஒன்றாக தொகுத்தல்னா மறைத்தல் அப்படின்னு நம்ம முன்னாடியே பார்த்துக்கிறோம். மறைத்து கூறுவது இது நம்ம இலக்கணத்துல குறிப்பிட தொகை விரின்னு. அந்த மாதிரி தொகைங்கிறது மறைத்து பொருள் தருவதால் இங்க தொகைங்கிற நூல் பேர் தொகைன்னு கூறாங்க. நம்ம அடுத்து பார்த்தோம்னா, இதுக்கு அரசியல் பின்னணி. இந்த காலத்துல யாரு சங்க காலத்துல ஆட்சி செஞ்சிருக்காங்கன்னா, சேர சோழ பாண்டியர் தான் தமிழகத்தை ஆட்சி செஞ்சதா காணப்படுறது. சங்க இலக்கியத்திலே குறிப்பிடப்பட்டிருக்காங்க. சேரர்களுக்கு வில்லன்பு சின்னமாவோ பனம்பூ மாலையை சொல்லியிருக்காங்க. சோழர்கள் புலியை சின்னமா வச்சு அத்திப்பூ மாலையை சொல்லியிருக்காங்க. பாண்டியர்கள் மீனை சின்னமாக வச்சு வேப்பம்பூ மாலையை சொல்லியிருக்காங்க. இந்த காலத்துல கடையேழு வள்ளல்கள் இருந்ததாகவும் அவர்களோட குறைத்தன்மையும் குறிப்பிட்டிருக்காங்க. வேகன், பாரி, காரி, ஆய், அதியமான், நெல்லி, ஓரி. அதியமான் நமக்கு தெரியும், அவைக்கு நெல்லிக்கனி கொடுத்தவர். பாரி முல்லைக்கு தேர் கொடுத்த பாரி. இந்த மாதிரி ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு சிறப்பு இருக்கு. கடையேழு வள்ளல்களை பற்றி குறிப்பிங்கிறது. அடுத்து நம்ம போனோம்னா சங்க இலக்கியம். சங்க காலம்னா என்னன்னா, நமக்காக இல்ல வரலாற்று ஆசிரியர்களால ஏற்றுக்கொள்ளப்பட்ட சங்க காலங்கிறது கிமு 3 முதல் கிபி 3 வரை. 600 நூற்றாண்டு 6 நூற்றாண்டுக்கு இடைப்பட்ட காலம் சங்க காலம். முச்சங்கங்கள் 3 பாண்டியர்கள் தமிழை வளர்த்தனர். இதை நம்ம முன்னாடி பார்த்தோம். தமிழை வளர்த்த மன்னர்கள் பாண்டியர்கள். சங்கங்களை அமைத்து தமிழை வளர்த்தார்கள். இலக்கியங்கள் நமக்கு கிடைச்ச சங்ககால இலக்கியங்கள் 8 தொகையும் 10 பாட்டும். இதை 14 மேற்கணக்கு அப்படிம்பாங்க. 14 கீழ்கணக்குன்னா சங்க மறிவே கால நூல்கள். அந்த திருக்குறள், நான்மணிக்கடிகை, இன்னா 40, இனியவை 40, நாலடியார், இதெல்லாம் சங்க மறிவே கால நூல்கள். அது 14 கீழ்கணக்கு நூல் இல்ல அறநூல்கள், நீதி நூல்கள் அப்படிம்பாங்க. தொகை நூல் என்பது பல்வேறு புலவர்கள் பாடிய பாடல்களின் தொகுப்பை குறிக்கும். அதான் சொன்ன, பல்வேறு புலவர்கள் பாடிய பல பாடல்களின் தொகுப்பே தொகை நூலா. உதாரணமாக இப்ப புறநானூர்ல 400 பேர் பாத்தீங்கன்னா 400 பாடல் கொடுத்துருப்பாங்க. 400 பேர்ல கம்மியா தான் படிப்பாங்க. 400 பாடல்களை தொகுத்து கொடுத்துருப்பாங்க. அதனால இது ஒரு தொகை நூல். 8 தொகை நூல்கள் நாட்டினை, குறுந்தொகை, ஐங்குறுநூறு, அகநானூறு, புறநானூறு, பதிற்றுப்பத்து, பரிபாடல், கலித்தொகை ஆகிய 8 தொகை நூல்கள் வரும். நம்ம அதை பின்னாடி பார்ப்போம். 8 தொகை நூல்களை பிரீஃபா பாக்குறப்ப நம்ம பார்ப்போம். தமிழில் முதலில் கிடைத்த இலக்கண நூல் எதுனா தொல்காப்பியம். இதை நான் முன்னாடியே சொல்லிட்டேன். நமக்கு ஃபர்ஸ்ட் கிடைச்ச ஒரே சோர்ஸ் இலக்கண நூலோ இல்ல எந்த நூலா இருந்தாலும் தமிழ்ல நமக்கு முதலில் கிடைத்த நூல் தொல்காப்பியம். 3 சங்கங்களில் கடைச்சங்க இலக்கியங்கள் மட்டுமே நமக்கு கிடைத்துள்ளன. சங்க பாடல்கள் மற்றும் அதன் சிறப்புகள். சங்க பாடல்கள் மொத்தம்
2381 பாடல்கள் கிடைத்துள்ளன. அதுல வந்து 102 பாடல்களுக்கு ஆசிரியர் பெயர் தெரியவில்லை. இதுலயே வந்து பெண்பார் புலவர்கள் இருந்திருக்கலாம் அப்படிங்கிறனால 50க்கும் மேற்பட்ட பெண்பார் புலவர்கள் இருந்திருக்கலாம் அப்படிங்கிற ஒரு கருத்து நிலவுது. 2279 பாடல்களுக்கு நமக்கு வந்து புலவர்கள் பெயர் தெரியுது. 473 புலவர்கள் பாடி இருக்காங்க. அதிக பாடல் பாடி பெயர் பெற்ற வந்துட்டு கபிலர். இவரை வந்து குறிஞ்சி பாடுவதில் வல்லவர் அப்படிம்பாங்க. குறிஞ்சி திணைக்கான பாடல்கள் அதிகம் பாடியிருப்பார் கபிலர். 235 பாடல்களை பாடியிருக்காரு கபிலர். அதிக பாடல் பாடிய பெண் புலவர் ஔவையார். 59 பாடல்கள் ஔவையார் மட்டும் பாடியிருக்காங்க. ஒரே பாடல் பாடி உலக புகழ் பெற்றோம் நமக்கு எல்லாத்துக்கும் அறிந்தவர் கணியன் பூங்குன்றனார். புறநானூற்றுல 192வது பாடலான யாதும் ஊரே யாவரும் கேளுங்கிற பாடலை பாடியிருப்பாரு. அந்த பாடலாம் நல்ல ஒரு பாடல். நம்ம ஒரு ஃப்ரீயா இருக்க டைம்ல அந்த பாடலை பத்தி நம்ம வீடியோ போடுவா பேசுவோம். சங்க இலக்கியத்தின் இதயம் போன்றது அகம்புறம். இந்த அகம்புறம் தான் பொருளை பிரிச்சு காட்டும். நம்ம வந்து இலக்கண பகுதியில இலக்கண கிளாஸஸ் போட்டிருப்போம். அதுல பாருங்க பொருள் இலக்கணத்துக்கு வந்து அகம்புறம்னே தனியாக நூல்கள் வச்சிருப்பாங்க. அகப்பொருள் என்பாமலை புறப்பொருள் என்பாமலை. எழுத்தையும் சொல்லையும் வைத்து உருவாகிற பொருளை அகத்தின் அடிப்படையும் புறத்தின் அடிப்படையும் பிரிப்பதுதான் அகம்புறம். சங்க இலக்கிய பாடல்கள்ல புறநானூறு போன்ற பாடல்கள் புறக்கருத்தினையும், அகநானூறு போன்ற பாடல்கள் அகக்கருத்தினையும் வரும். அகக்கருத்துல வந்து தமிழன் எதுக்குத்தான் வந்து திணை ஒழுக்கத்தின் அடிப்படையில எழுதியிருக்காங்க அப்படிங்கிறாங்க. தலைவன் தலைவிங்கிற கூற்றை தவிர எதுவுமே யூஸ் பண்ணிருக்க மாட்டாங்க. யாரு பேரையுமே யூஸ் பண்ணிருக்க மாட்டாங்க. செவிலித்தாய் நற்றா இந்த மாதிரி பொதுவான கருத்தை யூஸ் பண்ணிருப்பாங்க. புறக்கருத்துல வந்து மன்னர்கள் பெயரில் யூஸ் பண்ணிருப்பாங்க. நமக்கு வந்து அப்படி கிடைத்த அகப்பாடல்கள் மொத்தம் 1862 பாடல்கள் அகப்பாடல்கள் கிடைத்துள்ளன. புறப்பாடல்கள் 519 புறப்பாடல்கள் கிடைத்துள்ளன. இந்த சங்க இலக்கியங்களுக்கு சிறப்பு பெயர்கள் இருக்குது. சான்றோர் செய்யுள், மக்கள் இலக்கியம், திணை இலக்கியம் அப்படிங்கிற மாதிரி சிறப்பு பெயர்கள் இருக்குது. இதுல வந்து பெரும்பான்மையானப்பா ஆசிரியப்பா வந்திருக்குது. கலித்தொகை போன்ற நூல்ல கலிப்பா வந்திருக்குது. பரிபாடல்கிற தனி ஒரு இசை நூலை இதுல கிடைச்சிருக்கு நமக்கு எட்டுத்தொகை நூல். அடுத்து எட்டுத்தொகை நூல்கள். எட்டுத்தொகை நூல்கள் 10 பாட்டு நூல்கள் நம்ம அடுத்தடுத்து பார்ப்போம். நம்ம எட்டுத்தொகை நூல்கள் என்ன இருக்குது, 10 பாட்டு நூல்கள் என்ன இருக்குது அப்படிங்கிறது இதுல பார்த்து வருவோம். எட்டுத்தொகை நூல்கள் மொத்தம் 8 நூல். நற்றிணை, குறுந்தொகை, ஐங்குறுநூறு, அகநானூறு, புறநானூறு, 10 வரிபாடல், கலித்தொகை ஆகிய 8 நூல்கள். இதை படிக்கிறதுக்கு நமக்கு வந்து இந்த புறப்பொருள் வெண்பாமலை எளிதான ஒரு பாடல் கொடுத்துருக்குது. இதுக்கப்புறம் நம்ம 10 பாட்டு நூல்கள் இருக்குது. அதையும் பார்த்துட்டு அது என்னன்னு மட்டும் பார்த்துக்குவோம். நம்ம அடுத்த காணொலியில அதை ரெண்டையும் பிரீஃபா பார்ப்போம். நம்ம வந்து இதை வந்து அதான் சொன்ன மாதிரி 3 பாட்டை கொண்டு போகலாம். ஒரே பாட்டுல போட்டோம்னா அது படிக்கிறவங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. 10 பாட்டு நூல்கள்: திருமுருகாற்றுப்படை, புறநானூற்றுப்படை, சிறுபானாற்றுப்படை, பெரும்பானாற்றுப்படை, மலைபடுகாடம் அல்லது கூத்தாராற்றுப்படை, முல்லைப்பாட்டு, குறிஞ்சிப்பாட்டு, பட்டினப்பாலை, மதுரை காஞ்சி, நெடுநல்வாடை ஆகிய 10 பாட்டு நூல்கள். இது 10ம் அது 8ம் சேர்ந்து 14 மேற்கணக்கு நூல்கள். 14னா 18 மேல் கணக்கு நூல், 18 கீழ்கணக்கு நூல்னா தங்கம் அறிவு கால நூல் அல்லது களப்பிரர் கால நூல்கள் அப்படிம்பாங்க. அவ்வளவுதான் இன்னைக்கான வகுப்பு. இதோட முடியட்டும். சங்க இலக்கியம்னா என்னன்னு பார்த்தோம், தமிழர் திணைகள் பார்த்தோம், சங்கங்கள் பார்த்தோம், சங்க இலக்கியத்தோட சிறப்புகள் பார்த்தோம், வெண்பார் புலவர்களுக்கு அவங்க கொடுத்த முக்கியத்துவத்தை பார்த்தோம். எட்டுத்தொகை நூல்கள், 10 பாட்டு நூல்கள் என்னென்னு பார்த்தோம். பிரீஃபா அந்த நூல்கள் என்னென்ன சொல்லுது அப்படிங்கறத அடுத்த காணொலியில் நம்ம பார்க்கலாம்.